உங்களோட பேஜில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வேர் யூ ப்ரோக் டவுன் இன் டியர்ஸ், லைஃப் வில் சேஞ்சுங்கிற மாதிரியான விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ரைட்டப்போ பார்த்தேன். வாட் ப்ரோக் யூ மோஸ்ட்? மை பர்சனல் லைஃப். ஓகே, யுவர் பர்சனல் லைஃப் ப்ரோக் யூ மோஸ்ட். அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் இது என்னென்னலாம் கேட்கல, பட் ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி அதுலேருந்து கடந்து வந்தீங்க? அது சொல்ல முடியாத ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக அதை நான் கான் த்ரூ பண்ணினேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஸோ அதை பிரேக் பண்ணி, இல்லை எனக்கு வந்து இது இல்லை, நான் இப்படி நான் இருக்க வேண்டாம், நான் வேற அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதில் என் லைஃப் அப்படின்னு நான் புரிஞ்சு வெளியே வந்த பின்னாடி தான் எனக்கு மித்தது எல்லாமே. ஸோ அதுலேருந்து வெளியே வந்தாலும் ஒரு சில டைமில் நான் இன்னுமே அது சம்டைம்ஸ் அது போயிட்டு போயிட்டு வரும் எனக்கு அந்த பாஸ்டான விஷயங்கள் எல்லாம். ஓகே. ஆனால் இப்போ பீப்புள் கோ த்ரூ அ லாட். கண்டிப்பாக, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே ஒரு பேட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. யூ கான் த்ரூ அ லாட். யாராவது ஒருத்தங்க இதே மாதிரியான பர்சனல் பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். யாராவது ஹர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீயா போய் யார்கிட்டயாவது ஹர்ட் ஆகிட்டாலும் சரி, அதை மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் மூவ் ஆன்.